தம்பி, இன்னும் உங்களுக்கு விவரம் தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி பேசிகிட்ருக்கீங்க. சும்மா வாய் கிளியர் அளவுக்கு பேசினா மட்டும் பத்தாது. அதில் என்ன விஷயம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை பப்ளிக் டாய்லெட் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? 1147 பப்ளிக் டாய்லெட் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும். அதில் டிஸ்ட்ரிக் வாரியாக பிடிச்சிட்டு மட்டும் 732 டாய்லெட்டு. அதில் வேலை செய்கிறவங்க எத்தனை பேருக்குன்னு தெரியுமா உனக்கு? 21,432 பேர். அவங்களாம் சும்மா வேலை செய்வானுங்க. அவங்களாம் மாதம் சம்பளம் யாரும் கொப்பனா கொடுப்பான். நாங்கள் தான் ஏன் கொடுத்தாகணும்? தம்பி, நீங்கள் ஆட்சி நடத்துறதுன்னா அல்வா சாப்பிட்றதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு தான் ஏன் தெரியும் அதோட வலி என்ன, வேதனை என்னன்னு. சும்மா சொல்கிறதுனால மட்டும் எதுவுமே நடக்காது, நல்லா தெரிஞ்சுக்க. இந்த பப்ளிக் டாய்லெட்டு க்ளீன் பண்ணுறவங்களுக்கு மாத சம்பளம் எங்கே மேலே இருந்தால் கொட்டும். எல்லாம் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாவனையா. அவங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு அவங்களுக்கு மாதம் மட்டும் 20,000 கொடுத்தாவனையா. இன்றைக்கி சாதாரணமாக இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கவங்களே மாத சம்பளம் 15,000 மேலே வாங்குறது இல்லையா? இவங்களுக்கு 20,000 கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டா இவங்க வேலைக்கு வர மாட்டேங்கிறானுங்க. இப்படியே வேலைக்கு வரலனாலும் சும்மா விட முடியாதியா. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஊரே நாரி நாத்தெடுக்கிற விஷயம். அதனால் கொடுத்து தொலைஞ்சே ஆகணும். இப்படியே சம்பளத்தோடு போய் தொலைஞ்சா போகுதுன்னு பரவாயில்ல. இது இல்லாமல் வாரம் அவங்களுக்கு பேட்டா வேறு. பேட்டா எங்கே மேலே இருந்தால் கொட்டும். அதுவும் நாங்கள் தான் ஏன் கொடுத்தாகணும்? சரி, இதுவும் போனால் போகுது, போய் தொலைதுன்னு கொடுத்துட்டா பரவாயில்ல. இதோட விடாமல் சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன டார்ச்சர்னா, தீபாவளி வந்தால் அவனுக்கு ட்ரெஸ்ஸு, அவன் பொண்டாட்டிக்கு ட்ரெஸ்ஸு. இது மட்டும் இல்லாமல் மாமனார், மாமியா, கொழுந்தனா, கொழுந்தியா, நாத்தனா, தாத்தா, பாட்டா, பாட்டி, சின்ன சின்ன வாண்டுகள் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் கொடுத்து மாள முடியாதையா. அவ்வளோ பேத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும். இல்லைன்னா வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்கய்யா. சும்மா எல்லாம் ஆட்சி நடத்துறதுனா தெரிஞ்சுக்க. இந்த சின்ன சின்ன வாண்டுங்க இருக்கு, அவங்களுக்கெல்லாம் பட்டாசு வாங்கி கொடுக்கணுங்க. அது யார்? நீயா வாங்கி கொடுப்ப? அதுவும் இந்த கவர்மெண்ட்டு தான். சும்மா இல்லை, தெரிஞ்சுக்க. இப்போ இருக்க அந்த சின்ன சின்ன வாண்டுகள்லாம் கம்பி மத்தாப்பு, கொள்ளு பட்டாசு இதெல்லாம் வெடிக்கிறது இல்லையா? இப்போலாம் அவங்க கையில் 1000 மலை சரவெடி கொடுத்தா தான் வெடிக்கிறானுங்க. அந்த அளவுக்கு மாறி போச்சு இந்த தமிழ்நாட்டோட நிலைமை. நல்லா தெரிஞ்சுக்க. இது இல்லாமல் புது வருஷம் வந்த போனஸு, இன்க்ரிமெண்ட்டு, பைசா, அது இல்லாமல் பொங்கல் வந்தால் ஸ்வீட்டும் வாங்கி கொடுக்கணும். ஸ்வீட்டு அவனுக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது. அவன் மாமனார், மாமியா, கொழுந்தனா, கொழுந்தியா, நாத்தனா, தாத்தா, பாட்டா, பாட்டி, இந்த வாண்டுங்க எல்லாத்துக்கும் 2 டப்பா வாங்கி கொடுத்தாகணும். இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறானுங்க, டார்ச்சர் பண்ணுறானுங்க. சும்மா இல்லை, இந்த ஸ்வீட்டை வாங்குறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஸ்வீட்டு வாங்குறோம்னா தீபாவளி நடக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே புக்கிங் பண்ணி ஆகணும். தெரியுமா உனக்கு? அது புக்கிங் பண்ணல அப்படின்னா அடியார் பேக்கர்லேருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்வீட்டு. அவங்களும் அவ்வளோ டிமாண்ட் கொடுக்குறாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில ஸ்வீட்டை வாங்கி கொடுத்தா அப்பையும் அவங்களுக்கு இந்த ஸ்வீட்டுலாம் பத்தாது. மிச்சர், கார சேவை, அது இதுன்னு அதுவும் வேணுன்றன்னு எல்லா இலவையும் நாங்கள் தான் ஏன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆட்சி நடத்துறதுன்னா அல்வா சாப்பிட்றதுன்னு நினச்சிட்ருக்கியா? ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு தான் ஏன் தெரியும் அதோட வேதனை என்ன, வலி என்னன்னு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? சும்மா உட்காந்து பேசி இந்த மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு நாள், ஒரே நாள் என் சீட்டில் உட்காந்து பாரு, அப்போ தெரியும் அதோட வேதனை என்ன, வலி என்னன்னு. உன்னால் உட்கார முடியாதுயா. ஏன்னா நான் உட்காந்து ஆல்ரெடி சீட்டு கிழிஞ்சு போச்சு. இப்போ தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம் சரவணா ஸ்டோர்லேருந்து. சும்மா வராதியா, அவனுங்களும் டிமாண்டு கொடுக்குறானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஓனர் செல்வரத்னா தான்யா. சும்மா இல்லை, தெரிஞ்சுக்க.